ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 கட்டு சிறுகீரையை வந்து எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு. அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்க அதிகமாக தான் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சால் கம்மியாயிடும். இதை போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து உப்பு நம்ம போடக்கூடாது, ஏன்னா இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால நம்ம இந்த டைமு இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டோம்னா அதிகமாகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு வதங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் உப்பு வந்து ரொம்ப போட்டுற வேண்டாம், ஏன்னா கீரைக்கு கீரையில் எது செஞ்சாலுமே உப்பு நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா எடுத்து கொடுத்துரும். அதனால் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். பத்தலைனா கூட நம்ம போட்டுக்கலாம், அதிகமாச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிறுகீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா அந்த கழுவுன தண்ணியே நமக்கு சிறுகீரை வந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதுவும் இல்லாமல் நம்ம கழுவி வச்சுருப்போம், அந்த இதுலேயும் கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றலை, ஆனால் இருந்தாலுமே வந்து நல்லா இதாகிடுச்சு. தண்ணி ஊற்றாமலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வற்றிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லா அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். அவ்வளோதான், கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.